நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்லை சரிங்களா. அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட முட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட முட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த தோட்டத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் அந்த மாதிரி இருக்கா சார், இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு? நம்மளுடைய நல்லா நடக்கிற காலத்துல நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம். நடக்க முடியாத காலத்துல இங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு இது ஏதாவது பயனுள்ளதா இருக்கலாம். கவர்மெண்டோட இலவச கரண்ட்னு ஒன்று இருக்குது. 3 lakhs கட்டிட்டோம்னா தக்கல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல 3 lakhs டெபாசிட் பண்ணிட்டோம்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் அது ஃப்ரீயா எல்லா காலமும் ஓட்டிக்கலாம். பலா மரம் கொஞ்சம் கேரளாவில இருந்து வாங்கியிருக்குது, பன்ருட்டில இருந்து வாங்கியிருக்குது. அந்தியூர்லயே இருக்கிற நர்சரிக்காரங்க கொடுத்ததுதான் இங்க இருக்கிற எல்லா செடிகளும் எல்லா மரங்களும். ஏன்னா அந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச அந்த ஸ்டார்டிங்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரா இந்த வீட்டுக்கு தேவையானதை கொண்டு வந்து அவர் கொடுத்தாரு. கேரளாவுல ஒரு விவசாய பண்ணை இருக்குது, கவர்மெண்டோடது தான், அங்க வாங்கினது இந்த ரெண்டும். முதல்ல காய்ச்ச லெமனும் முதல்ல காய்ச்ச ஆரஞ்சும் நம்மளோட அந்த 2 செடிகள் தான். இது அத்தி. அத்தி நம்ம பார்க்கும்போது சின்ன அளவுல இருக்கும்ல சார்? ஆமா, இது இந்த அந்தியூர்ல கொடுத்தது தான். நாங்க இது வந்து கிலோ 40 ரூபாய்க்கெல்லாம் வித்து இருக்கிறோம் அந்த கொரோனா டைம்ல பொரியல் பண்றதுக்கு. இது ரொம்ப நல்லதான் இது. ஆனா மார்க்கெட்ல ஒன்னும் பெருசா இது இருக்கிற மாதிரி தெரியல. இது பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பலாக்காய் பொரியல் மாதிரியே தான் இருக்கும். அது சப்போட்டா 4 வரிசையா இருக்கு, கொய்யா அந்த மாதிரி அங்க இங்க ஒண்ணு இருக்குது, அங்க ஒண்ணு இருக்குது. சரி, இப்ப இந்த ஏதாவது பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு இது ஏதாவது பயனுள்ளதா இருக்கலாம். பயன்பாடு அப்படின்றது என்ன சார்? இங்க இருந்து சென்னை கொண்டு போற வழக்கம்லாம் இருக்கா? நிறைய பேருக்கு கொடுப்பேன். இங்க இருந்து நிறைய நான் எடுத்துட்டு போவேன். பப்பாளி, அது இது சிற்பி சார் மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு கொடுப்பேன், விக்ரமன் சார் வீட்டுல கொடுப்பேன். எல்லாம் இருக்குது. நவாப்பழம் 3 மரம் பாருங்க, நவாப்பழ மரம். நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்லை சரிங்களா. அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட முட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட முட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த தோட்டத்தை பேஸ் பண்ணி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் அந்த மாதிரி இருக்கா சார், இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு? நம்மளுடைய நல்லா நடக்கிற காலத்துல நம்ம இதை பண்ணி வச்சிட்டோம். நடக்க முடியாத காலத்துல இங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு இது ஏதாவது பயனுள்ளதா இருக்கலாம்.